Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் தம் பிரியாணி. நம்ம எப்படி மஷ்ரூம் பிரியாணியை தம் ஸ்டைலில் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை 30 minutes ஊற வச்சு அதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரை நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து ஈஸியாக குக் ஆகிரும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். ஒரு டம்ளர் 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரை தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நான் ஊற வச்சு எடுத்துருக்க பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துட்றேன். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வரை குக் பண்ணிடலாம். உடலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அரிசி எந்தளவு வெந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, பாதி அளவு குக் ஆகிருந்தால் போதும். உங்களுக்கு ஆயில் சேர்த்து வேக வைக்கிறனால நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். இப்போ பாதி அளவு குக் ஆகிருக்கு, ஒரு 70% குக் ஆகிருக்கும். அதோடு நான் எடுத்து ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நான் இது மாதிரி ஆனியனை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கரம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா டால்டானாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதோட 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நம்ம பாஸ்மதி அரிசியில் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கோம். ஆனால் அதை நம்ம ட்ரைன் பண்ணிடுறனால உங்களுக்கு அதோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து பிரியாணியோட இந்த பட்டை கிராம்பெல்லாம் அகெயின் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்க அந்த லேயரை உரித்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள்,
காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். நீங்கள் இதோட பிரியாணி மசாலா சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சேர்க்கலை. நான் வந்து கரம் மசாலா ரெடி பண்ணியிருக்கனால அந்த பொடியை மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவும் நல்லா எல்லா பக்கமும் கோட்டார அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இப்படி கிண்டி விடும்போது நல்லா சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா குக்காக விட்டுருங்க. அப்போ தான் மஷ்ரூமில் நல்லா மசாலா, சால்ட்டு எல்லாமே இறங்கும். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உங்களுக்கு பேஸில் அடியில் இருக்கும். இது மேலே தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கணும். அதை இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இது மாதிரி பரப்பி விட்டுருங்க எல்லா பக்கமும். தம் பிரியாணி சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. நல்லா ரைஸை எல்லா பக்கமும் ஈக்குவலாக பரப்பி விட்டுறணும். இப்போ நல்லா ஈக்குவலாக பரப்பி விட்டுட்டேன் நான். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா அரிசி ஏற்கனவே குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த மசாலாவோட அரிசி வந்து நல்லா இதாகிறதுக்காக தான். ஸோ 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ 8லேருந்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா குக் ஆகிருக்கும் மசாலா அடியில். மேலே வந்து நான் புதினா எல்லாம் ஒரு டிசைனுக்காக வைக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க ஆனியனை மேலே தூவிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கோங்க. நான் அப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யோட அந்த முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எடுக்கும்போது மேலே இருக்கிறத மட்டும் எடுக்கக்கூடாது, அடியில் இருக்க மசாலாவோட சேர்த்து ரைஸையும் சேர்த்து எடுத்து தான் சர்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியும் இந்த ரைஸும் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. மேலே வந்து நீங்கள் குங்குமப்பூவை பாலில் கலந்து வச்சு கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதை சேர்க்கலை. உங்களுக்கு வந்து மேலே அந்த ஒயிட் கலர் ரைஸும் அடியில் வந்து அந்த காளான் கிரேவியும் சேர்ந்துருக்கும். மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், அடியில் நல்லா எவ்வளோ டார்க் எல்லோ கலராக மசாலாவும் மேலே எப்படி ஒயிட் ரைஸும் இருக்குது பாருங்கள். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.